நம் கதை ஒரு மிதமான ரகசியத்தில் துவங்கவில்லை, மாறாக சோழ பேரரசின் தலைநகரமாம் புகரின் தெருக்களை நிரப்பிய பெரும் கொண்டாட்டம் ஒன்றின் ஆனந்த ஒலியோடு ஆரம்பமானது. அது அந்த நூற்றாண்டின் திருமணவிழா. நகரத்தின் இரு பெரும் வணிக வம்சங்களின் சங்கமம். மாசாத்துவன் என்னும் வணிக வெந்தனின் மகன் கோவலன், மானைக்கன் என்னும் கடல் கடந்த வணிக பெருந்தகையின் மகள் கண்ணகியை கரம் பிடித்தான். அந்த புகர் நகரமே புது மணப்பெண் போல் கோலம் பூண்டது. வானளவு கொடிகள் பறந்தன, இசை தெருவெங்கும் பரவியது, வேத ஒலி காற்றில் நிறைந்தது. இது வெறும் திருமணமல்ல, செல்வங்களின் சங்கமம், இரு பெரும் வாணிப சாம்ராஜ்யங்களின் இணைவு. அவர்கள் இல்லறம் பல காலங்கள் பேசும் ஒரு இனிமையான காவியம் போல் துவங்கியது. பொன்னும் பொருளும் நிறைந்த பெருமாளிகையில் அவர்கள் வாழ்வு தொடங்கியது. அங்கே கோவலன், திறமை நிறைந்த வணிகன், தன் குடும்ப செல்வத்தை வானளவிற்கு பெருக்கினான். மற்றும் கண்ணகி, அவள் அந்த இல்லத்தின் உயிராக, ஆன்மாவாக இருந்தாள். அவளின் புகழ் அவளது அழகுக்கு மட்டுமல்ல, அவளின் அசையாத அன்புக்கும் உயர் பண்பிற்கும் கிடைத்தது. தமிழ் மரபில் இதனை கற்பு என்று போற்றுவர். மனம், மொழி, செயல் ஆகியவற்றில் ஒளியும் ஒரு ஆழமான தூய்மை. அது வெறும் பண்பு அல்ல, ஆன்மாவின் சக்தி. அவர்களின் வாழ்வு அமைதியும் மகிழ்ச்சியும் கலந்த அன்பின் ஓவியம். ஆனால் விதி தன் கரங்களை எதிர்பாராத நேரத்தில் நீட்டும். ஒரு மாலை பொழுதில் சோழ மன்னனின் பெரும் விழாவில் நாடெங்கும் இருந்த கலைவேந்தர்கள் கூடியிருந்தனர். அவர்கள் நடுவே ஒரு நட்சத்திரம் போல் ஜொலித்தாள் அரசவை நர்த்தகி மாதவி. அவள் வெறும் ஒரு நர்த்தகி அல்ல, அவள் நடனமாடும் ஒரு கவிதை, கால்களில் இசை மீட்டும் பெரும் கலைஞன். அரசவை முழுவதும் தன் கால் சலங்கை ஒலியால் கட்டிப்போட்ட அவள் ஆடலுக்கு பிறகு அரசன் அவளுக்கு உயர்ந்த மரியாதை செய்தான். ஒரு பொன்மாலையும் 1000 பொன்னிற்கும் அதிகமான பரிசும் சூட்டினான். கோவலன், கலைகளின் உயிர்நாடி அறிந்த ரசிகன், அந்த அரங்கில் அமர்ந்திருந்தான். அவன் பார்த்தது ஒரு அழகிய பெண்ணை அல்ல, கலையின் முழு உருவத்தை. அவனது கட்டுக்கோப்பான வணிக வாழ்க்கைக்கு அப்பால் காதல், சுதந்திரம் மற்றும் படைப்பற்றல் கொண்ட ஒரு புதிய உலகத்தை கண்டான். அவனது கண்களும் கருத்தும் ஆன்மாவும் அந்த மயக்கத்தில் முழுவதும் ஆழ்ந்தன. அந்த காதல் மயக்கம் விரைவில் அவனை முழுமையாக ஆட்கொண்ட ஒரு பெரும் ஆழாக மாறிப்போனது. புகார் நகரின் பெரும் வணிகன் தன் பாரம்பரிய செல்வத்தை மாதவியின் காலடியில் காணிக்கையாக்கினான். அவன் தன் தொழிலை துறந்தான், தன் இல்லத்தை மறந்தான், தன் மனைவி கண்ணகியை முழுமையாய் வெறுத்தான். அவனது மயக்கம் மாதவியின் அழகுக்கு மட்டுமல்ல, அவளைச் சுற்றிலும் இருந்த ஆடம்பர கலைவாழ்விற்குத்தான். அவன் பொன்னையும் பொருளையும் அவள் மீது வாரி இறைத்தான். அவளுக்கு ஒரு பொன் மாளிகையை பரிசாக அளித்தான். அவனது குடும்பச் செல்வம் ஆதிகால கற்பூரம் போல் மெல்ல கரைந்தது. அவர்கள் பிரிவின் விதை அலையோசை நிறைந்த அந்த கடற்கரை விழாவில் தூவப்பட்டது. கோவலனும் மாதவியும் தங்கள் யாழ் இசையில் மூழ்கி ஒருவருக்கொருவர் பாடினார்கள். தான் தொலைத்த வாழ்வை நினைத்து ஏங்கிய கோவலன் தன் கைவிட்ட மனைவியை நினைவு கூறும் மறைமுக பொருள் கொண்ட பாடலை பாடினான். அந்த பாடலின் அர்த்தம் மாதவியின் ஆணத்தை தீண்டியது. பதிலுக்கு அவளும் தன் பாடலில் அவனது ஆணத்தை சேண்டி பார்த்தாள். அந்த இசையே அவர்கள் இதயம் பிளந்த வாள் ஆனது. பெருமையும் சிறிய புரிதலின்மையும் பிரிக்க முடியாத பிளவை உருவாக்கியது. ஏமாற்றமடைந்த கோவலன் தன் காதல் கனவு கலைந்த சொகத்தில் அவளை பிரிந்து சென்றான். அந்த கனவு அன்று கலைந்தது. செல்வம் யாவும் இழந்து சிரிப்பையும் தொலைத்து கோவலன் தன் நிலை இழந்த, தன் நிழலை தொலைத்த ஒருவனாக
தன் வீட்டின் வாசலை நோக்கி நடந்தான். வெளியில் மழை ஆர்த்தது, உள்ளே மௌனம் ஆழ்ந்தது. பெரும் மழையில் நனைந்தபடி அவன் கண்ணகியின் கதவின் முன் நின்றான். மற்றும் கண்ணகி அவன் இல்லாத நாளெல்லாம் தன் கண்ணீரை உள்ளே அடக்கி இல்லறம் காத்த அந்த உத்தமி வெறுமனே கதவை திறந்தாள். அவளின் கண்களே 1000 வார்த்தைகள் பேசின. அங்கே குற்றச்சாட்டுகள் இல்லை, கேள்விகள் இல்லை, ஒரு வார்த்தை கூட பழி சொல்லில்லை. அவளின் அந்த அமைதியான, அசையாத ஏற்றுக்கொள்ளுதல் அவளது தெய்வீக பண்பிற்கு சாட்சியாய் நின்றது. அது அவன் இழந்த அனைத்திற்கும் ஒரு ஆறுதலாகவும் ஒரு அமைதியான தீர்ப்பாகவும் இருந்தது. அவர்களது அமைதியான இணைவிற்கு பிறகு அவனது அவமானத்திற்கும் அவர்களது துயரத்திற்கும் காரணமான புகாரில் தொடர்ந்து இருக்க முடியாது என்பதை அவர்கள் அறிந்தனர். இது கோவலன்தான் அந்த நெருக்கடியான திட்டத்தை முன்மொழிந்தார். அவர்கள் பெரும் நகரமான மதுரைக்கு பயணம் செய்வார்கள், ஒரு புதிய தொடக்கத்திற்காக. அவர்களின் பாதை நீண்டதாகவும் துன்பங்கள் நிறைந்ததாகவும் இருந்தது. தங்களுக்கு பழக்கமான வாழ்வை பிரிந்து அவர்கள் கிழமைகள் கணக்காக கால்நடையாக பயணித்தனர். அது அறியாத ஊர்கள், வெயிலில் காய்ந்த வயல்கள் மற்றும் அடர்ந்த காடுகள் வழியாக சென்ற ஒரு தீர்த்த யாத்திரை. ஆனால் அவர்கள் தொடர்ந்து சென்றனர், ஏனென்றால் அவர்கள் தங்கள் இலக்கை நம்பினார்கள். மதுரை பண்டிய பேரரசின் பிரம்மாண்டமான தலைநகரம், செழித்தோங்கும் வணிகத்திற்காக புகழ்பெற்ற ஒரு இடம். அதற்கும் மேல் அது நாடு முழுவதும் தன் அசைக்க முடியாத நீதிக்கு பெற்போனது. அவர்கள் அதிர்ஷ்டத்தை தேட ஒரு பொருத்தமான, முட்டத்தில் முடியாத ஒரு ஆச்சரியமான இடம். தங்கள் புதிய வாழ்க்கையை தொடங்க கண்ணகி ஒரு கடைசி தியாகத்தை செய்தாள். அவள் தன் திருமணத்திலிருந்து அணிந்திருந்த அந்த அற்புதமான சிலம்புகளில் ஒன்றை கழற்றினாள். இதை விற்று வருவீர். அவள் குரல் மென்மையாகவும் ஆனால் உறுதியாகவும் இருந்தது. இது நம் எதிர்காலத்தின் விதையாக இருக்கட்டும். ஆனால் மதுரையில் வேறொரு சோகக் கதை காத்திருந்தது. பொற்கொள்ளன் பேராசையால் ஆட்கொள்ளப்பட்டவன் அரசவை அரசியின் முத்து சிலம்பை திருடியிருந்தான். தான் பிடிபட்டு விடுவோம் என்ற பயத்தில் அவன் வாழ்ந்தான். வெளியூரிலிருந்து வந்த கோவலன் ஒரு மதிப்புமிக்க சிலம்புடன் அவனிடம் வந்தபோது அந்த பொற்கொள்ளன் ஒரு வாடிக்கையாளரை பார்க்கவில்லை, ஒரு அற்புதத்தை கண்டான். தன்னை காப்பாற்ற ஒரு சரியான பழியாடு. அவன் கோவலனிடமிருந்து அந்த சிலம்பை வாங்கினான். அதன் மதிப்பை சொல்லித் தருவதாக உறுதியளித்தான். ஆனால் நேராக அரசவை காவலர்களிடம் ஓடினான். அரசியை கொள்ளையடித்த திருடனை பிடித்து விட்டதாக கூறினான். அந்த குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது மற்றும் ஒரு பாவம் அறியாத கோவலன் ஒரு புதிய நகரத்தில் அரசனின் காவலர்கள் முன் இழுத்து செல்லப்பட்டான். சோக நாடகத்திற்கான மேடை இப்போது அமைக்கப்பட்டது. தன் கணவனின் வருகைக்காக ஒரு சாதாரண விடுதியில் காத்திருந்த கண்ணகி தனது உலகமே சாம்பலாகப் போகிறது என்பதை அறியாமல் இருந்தாள். அந்த குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டது. அந்த துரோகமான பொற்கொள்ளன் ஒரு பொய்களின் வலையை பின்னி கோவலனை ஒரு சாதாரண திருடனாக அரசவையில் காட்டினான். பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் மூவேந்தர்களிலும் நீதிக்கு பேர் போன ஒரு ஆட்சியாளன் அன்று நீர்ந்த அரசவை நடவடிக்கைகளால் சோர்வுற்றிருந்தான். அவன் அந்த பொற்கொல்லனின் கதையை பொறுமையில்லாமல் கேட்டான். அரசியின் சிலம்பு போலவே இருந்த அந்த அணிகலனை பார்த்து அவன் ஒரு கொடிய தவறை செய்தான். ஒரு பேரரசையே அழிக்கப் போகின்ற ஒரு தவறு. அவன் அவசர ஆட்சி செய்தான். ஒரு முழு விசாரணை இல்லாமல், குற்றவாளியை கேள்வி கேட்காமல், வேறு என்ன நடந்திருக்கலாம் என்று ஒரு நொடி கூட யோசிக்காமல் அவன் தன் தீர்ப்பை அளித்தான். இந்த திருடனை கொண்டு சென்று சிரச்சேதம் செய்யுங்கள். ஒரே ஒரு விரைந்த ஆணை. அதேபோல் செய்யப்பட்டது. ஒரு பாவமறியாத மனிதனின் உயிர் ஒரு அரசனின் கலைப்பாலும் ஒரு பொய்யனின் பேராசையாலும் பறிக்கப்பட்டது.
அந்த சாதாரண விடுதியில் கண்ணகி காத்திருந்தாள். மணி நேரங்கள் கடக்க ஒரு அறியாத பயம் அவள் இதயத்தில் நுழையத் தொடங்கியது. வீதியில் இரகசியமாக பேசுவதையும் மக்கள் தன்னை பரிதாபமாக பார்ப்பதையும் கண்டாள். பிறகு பக்கத்து வீட்டிலிருந்து ஒரு பெண் அந்த அமைதியை தாங்க முடியாமல் அவள் கதவின் முன் வந்து நின்றாள். அவள் முகம் சோகத்தில் நிறைந்திருந்தது. அந்த செய்தி ஒரு சத்தத்தில் அல்ல, உலகை பிளந்த ஒரு மெல்லிசான இரகசிய குரலில் சொல்லப்பட்டது. கண்ணகி தரையில் விழுந்தாள். ஒரு அமைதியான அலறல் அவள் தொண்டையில் அடக்கப்பட்டது. முதல் அலை, முழுமையான, சுற்றிலும் சூழும் சோகம். அவள் காதலித்த, மன்னித்த மற்றும் ஒரு புதிய வாழ்க்கைக்காக பின்தொடர்ந்த அந்த மனிதன் போய்விட்டான். ஆனால் அவள் அழுது கொண்டிருக்கும் போது அவளது கண்கள் அவளது பயணப்பையின் மீது விழுந்தன மற்றும் அதன் உள்ளே அதன் இரட்டை பிறவியான அவளுடைய மற்றொரு சிலம்பு இருப்பதை கண்டாள். அந்த கணத்தில் ஏதோ ஒன்று மாறியது. அந்த சிலம்பு வெறும் ஆபரணம் அல்ல, அது ஒரு சாட்சி, அது உண்மை. கண்ணீர் நின்றது. அந்த சோகம் எரியத் தொடங்கியது. சோகத்திலிருந்து உருகி ஒரு வைரம் போல் கடினமான, நீதியான கோபமாக மாறியது. அந்த அமைதியான, பணிவான மனைவி போய்விட்டாள். அநியாயத்தின் நெருப்பில் எரிந்து போனாள். அவள் தரையிலிருந்து எழுந்தாள். இனி சோகத்தால் குனிந்த அல்ல, ஒரு நோக்கத்துடன் நிமிர்ந்து நின்றாள். அவள் மீதமுள்ள சிலம்பை கையில் எடுத்துக்கொண்டு மதுரையின் வீதிகளில் நடந்தாள். இது ஒரு துக்கம் கொண்ட விதவையின் நடை அல்ல, இது ஒரு தீர்ப்பின் யாத்திரை. மதுரை மக்கள் அவளது கண்களில் இருந்த அந்த தீர்ப்பை பார்த்து ஒரு தெய்வீக கோபத்தை உணர்ந்து பயத்திலும் வியப்பிலும் ஒதுங்கி நின்றனர். வேறு எவரையும் தடுத்திருக்கும் அரசவை காவலர்கள் அவளை பார்த்து அசையாமல் நின்றனர். அவளது ஒரே நோக்கம் அவர்கள் தடுக்க துணியாத ஒரு இயற்கை சக்தியாக இருந்தது. அவள் அரசவையில் நுழைந்தாள். அவளது வருகை அந்த சபையையே அமைதியாக்கியது. அவள் அரசனின் ஆசனத்திற்கு முன் நின்றாள். அவளது கண்கள் அரசனையே நோட்டமிட்டன. அரசன் அவளது துணிச்சலை பார்த்து ஆச்சரியப்பட்டு பெருமையுடன் சொன்னான், "நீ யார் பெண்ணே? என் அரசவையில் இப்படி நுழைவது?" "நான் இன்று நீர் கொன்ற மனிதனின் மனைவி. நீர் ஒரு சாதாரண திருடன் என்று தீர்ப்பளித்த ஒரு மனிதன்." "இன்று நீர் கொன்ற மனிதனின் மனைவி" என்று அவள் அலறினாள். அவள் குரல் கல் மண்டபங்களில் எதிரொலித்தது. "நீர் ஒரு சாதாரண திருடன் என்று தீர்ப்பளித்த ஒரு மனிதன்." அரசன் ஏளனமாக சிரித்தான். "நான் கொன்ற அந்த மனிதன் என் அரசியின் சிலம்பை திருடிய திருடன். முத்துக்கள் நிறைந்த ஒரு சிலம்பு." "என் கணவன் திருடன் அல்ல, நீதி இல்லாத அரசனே. இதோ என் சிலம்புகள் முத்துக்களால் நிறைந்தவை அல்ல, மாணிக்கங்களால் நிறைந்தவை." "என் சிலம்புகள் முத்துக்களால் நிறைந்தவை அல்ல, மாணிக்கங்களால் நிறைந்தவை." ஒரு கடைசி கோபமான இயக்கத்தில் அவள் தன் சிலம்பை தரையில் வீசி எறிந்தாள். அது உடைந்தது மற்றும் பிரகாசமான சிகப்பு மாணிக்கங்கள் அந்த கல் தரையில் சிதறின. கல் மீது இரத்தத் துளிகள் போல் மின்னியது. அந்த உண்மை அரசனை ஒரு மின்னல் போல் தாக்கியது. அவன் சரியாக பார்க்கவில்லை. அவன் ஒரு பாவமறியாத மனிதனை கொன்றுவிட்டான். அவனது ஆட்சியின் அடித்தளம், அவனது தர்மம், அவனது நீதி ஒரு பொய். தன் தவறை உணர்ந்த பெரும் பயத்தில் அவன் கண்ணகியை பார்த்து ஒரு மெல்லிசான குரலில் சொன்னான், "நான் ஒரு அரசன் இல்லை." அவன் தன் ஆசனத்திலிருந்து உயிரற்று விழுந்தான். தன் அநியாயத்தாலே கொல்லப்பட்ட ஒரு அரசன். இப்படி ஒரு அரசனின் மற்றும் ஒரு சாதாரண பெண்ணின் கதை ஒரு சோகமான முடிவை அடைந்தது. அது நமக்கு காலம் கடந்து ஒரு சக்தி வாய்ந்த செய்தியை சொல்கிறது. இந்த மண்ணின் ஆன்மாவில் எழுதப்பட்ட ஒரு செய்தி.
ஒரு ஆசனத்தின் சக்தி உறுதியானது அல்ல. அது பொன்னாலோ படைகளாலோ கட்டப்படவில்லை, ஆனால் நீதி என்னும் சாதாரண அடித்தளத்தில் கட்டப்பட்டது. மற்றும் அந்த அடித்தளம் ஒரே ஒரு பெரும் செயலால் உடைந்தால், துன்புறுத்தப்பட்டோர் ஒருவரின் கையில் ஏந்திய உண்மை ஒரு அரசனை வீழ்த்தி ஒரு பேரரசை முடிவுக்கு கொண்டு வர போதுமானது.